நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, டேய் சாமோடு விளையாடுன்னு ஒரு ஷோ பண்ணலான்னு இருக்கு, சாமோடு விளையாடு, நான் கண்டஸ்டன்ட் அதுல அப்படின்னு நான் கேட்டேன். என் பேர் வச்சு ஒரு ஷோவே வச்சு அதுல கண்டஸ்டன்ட், இல்ல நீ தான் ஆங்கர் பண்ண போற அப்படின்னாங்க. ஆங்கரா? எனக்கு சும்மா அது ஒரு ஒரு கோர்வையா பேசினாலே வராது எனக்கு பயம். ஏன்னா வந்து அப்பதான் காலேஜ் எல்லாம் முடிச்சேன். நம்ம போய் பாட சொல்றீங்களா, நான் போயிட்டு பாடுவேன், ஜாலியா பாடிட்டு இப்போ கோர்வையா வந்து இந்த லிங்க் பேசணும், அது பேசணும், இது பேசணும், அதெல்லாம் நமக்கு. நான் சூப்பர் சிங்கர்லயே ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க, தம்பி நீ ஒரு தடவை வாசி ஆங்கரிங் வாசிச்சு பாரு எவ்வளவு கஷ்டம்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பான்சர்ஸ் லிஸ்ட் எல்லாம் இருக்கும்ல, அதை ஒரு தடவை வாசிக்கிறதுக்கே திக்கி தண்ணி போயிட்டேன். சிரிப்பா போயிருச்சு எனக்கு. எப்பா ஆங்கரிங் மட்டும் நமக்கு வேணாம்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். என்கிட்ட கேட்கிறப்போ என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. சொன்னேன் இல்ல எனக்கு என்னமோ ஒர்க் ஆகும்னு தோணுது அப்படின்னு 2 பேரும் கன்வின்ஸ் பண்ணாங்க என்ன. அப்போதான் சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அப்போ நிறைய இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரவுஃபா மேமும் சரி, பிரதிமா மேமும் சரி. அந்த டைம்ல வந்து சேட்டா தான் டைரக்ட் பண்ணாரு அது, ரஞ்சித் அண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் நிறைய இன்புட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு ஆங்கர்னாலே நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகுறது மாக்கா பண்ண பிரியங்கா அக்கா, விஜய் அண்ணா அவங்களாம் இருந்தாங்கல்ல. ஸோ அவங்கள்ட்ட இருந்து சில விஷயங்கள் ஓகே, அவங்க வந்து அவங்கள்ட்ட என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, அவங்க என்ன பேசுறாங்கன்றதை அவங்க லிசன் பண்ணி அதுல இருந்து ஒரு விஷயம் கேட்பாங்க. நம்ம ஆங்கர்ன்றவங்க பயங்கரமா லிசன் பண்ணணுன்றத வந்து அவங்கள்ட்ட சும்மா காதல கேட்டு அவங்களோட இவங்க நம்ம அவங்கள பத்தி கொஸ்டின் கேட்கறதோ அது மட்டும் இல்ல, அவங்க சொல்றதுல இருந்து நம்ம அதுல வந்து இன்வால்வ் ஆகி என்ன பண்றோன்றத வந்து அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் நான் கத்துக்கிட்டேன்.